ஹாய், நான் உங்கள் சாய் சந்திர விஜி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். கருவாட்டு குழம்புக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு லைட்டாக தட்டி எடுத்துருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், மஞ்சள்தூள், புளி கரைச்சி வச்சுருக்கேன். கருவாடும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சு. இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றது ஒரு வழி. இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சோடனே அடுத்தது தாளிப்புக்கு எண்ணெய் காஞ்சிச்சு. இதுக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டுப்போம், கொஞ்சமாக கடுகு போட்டுப்போம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் தட்டி வச்சுருக்கேன், நீங்களும் தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்புக்கு நல்லா தட்டி வச்சுக்கணும். இது நல்லா வதங்கு பொன்னிறமாக வரட்டும். ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனோடனே பூண்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சிறிதளவு நான் கருவேப்பிலை போடுவேன், நீங்களும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுலேயே இதுலேயே கொஞ்சம் பூண்டை போட்டுக்கலாம். பூண்டை போட்டு கொஞ்சம் நல்லா வாசனை இருக்கும். பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குறப்பயே நம்ம நறுக்கி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமும் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், புளி கரைச்சி வச்சது எல்லாத்தையும் கத்திரிக்காய் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிப்போம். கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். குழம்பு தூள், குழம்புத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதி வந்து நல்லா பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம கருவாடை போட்டுடலாம். இப்போ கருவாடு போட்டாச்சு. கருவாடு போட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தோடனே இறக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலெல்லாம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு ஓகே ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.